குழந்தை இந்த உலகில் வாழ கற்றுக்கொள்வதற்கு தனது பிஞ்சு கால்களை பாலர் பள்ளியில் அடியெடுத்து வைக்கிறது. பல நூறு கற்பனையுடன் பள்ளி செல்லும் அக்குழந்தைக்கு அன்று தொடங்கி வருடத்தில் 3-4 முறை தேர்வு நடத்தப்படுகின்றது. அந்த தேர்வு எழுத வருடம் முழுவதும் பாடபோதனைகளும் நடத்தப்படுகின்றன. இந்த தேர்வு முறை குழந்தை பருவம் தொடங்கி இளையோராகும் வரை நம்மை பேயாய் துரத்தி வருகின்றது. தேர்வு எழுதும் மாணவரின் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானதே. எப்படிங்கிறீங்களா? காலையில் 6 மணி பஸ்ஸுக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்து விழுந்தடிச்சு பள்ளிக்கு போகணும். மதிய உணவுக்கு பின்னர் பிரத்யேக வகுப்பு. மாலை மணி 5க்கு வீட்டிற்கு வந்து உட்காரத்துக்குள்ள 6 மணிக்கு ஹோம் டியூஷன் நடக்கும். 9 மணிக்கு தொலைக்காட்சி பார்க்கலாம் என்றார். டேய், வீட்டு பாடம் செய்து எடுத்துக்கொண்டு வா என்ற அதட்டல். ஒரு வழியா 12 மணிக்கு வீட்டு பாடத்தை முடித்தா இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டில் இருக்க கூடுதல் பயிற்சி புத்தகம் செய்யின்னு அம்மா சொல்லுவாங்க. அதையும் முடிச்சுட்டு 12 மணிக்கு உறங்க போகலாம் என போர்வையை தேடும்போது அம்மா அதிகாலை 4 மணிக்கு எழுந்து படிக்க அலாரம் வைப்பாங்க பாருங்க. எந்திர மனிதனை போலல்லவா வாழ கற்றுக் கொடுத்து விடுகின்றனர். இதனால தான் தேர்வு என்றால் மாணவர்கள் பின்னங்கால் பிடர ஓடுகின்றனர். அந்த வருடம் மட்டும் அவனுக்கு முக்கிய தேர்வாண்டாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அந்த மாணவர் சிறை கைதித்தான். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டே என்று வழக்குப்படுத்திக்கொள் பாப்பா என்ற பாரதியின் பாட்டும் பட்டு போய் இன்று பள்ளியில் தேர்வு எனும் யமனின் பாசக்கயிற்று சிக்குண்டு பலர் தங்களின் இளமையை தொலைத்து விட்டனர். ஒரு மாணவரின் எதிர்காலத்தை தேர்வு மட்டும் நிர்ணயம் செய்யாது. அது அவனுடைய ஆற்றல், தனித்திறமை, ஈடுபாடு, ஆர்வம் போன்றவையும் அவன் வளமான வாழ்வு வாழ வித்திடும். ஆகையால் பள்ளி வாழ்க்கை சலிப்பாக்கும் இந்த தேர்வு முறையை மாற்றியமைத்தே என்னை போன்ற மாணவர்கள் சந்தோஷமாக துள்ளி குதித்து பள்ளி செல்லும் நிலைக்கு திருப்புவோம் என்ற கருத்தை முன்வைத்தே தற்போது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை தர்ஷினி, நீங்கள் சொல்கிறது மாதிரி தேர்வு முறையே இல்லாமல் எடுத்துக்குவோம். மருத்துவக் கல்லூரியில் தேர்வு வேணாம், இன்ஜினியர் இதுலேயும் தேர்வு வேண்டாம். அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்களா உடம்பு சரியில்லைன்னா? அதாவது எதுனாலும் எக்ஸாமெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் 4 வருஷம் பாஸ் 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 ஏன்னா டாக்டரையும் பாஸ் பண்ணி விட்ருவோம் 5 வருஷம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சு உங்கள் வீடை நீங்கள் கட்டுவீங்களா? ஐயா, இப்போ ஒரு மருத்துவரை பார்க்கும்போது கை தேர்ந்த மருத்துவர், நல்ல கைராசி இருக்கு அப்படின்னு சொல்கிறோமே, எப்படி? அவர் படித்து பட்டம் பெற்ற அந்த நற்சான்றிதழை பார்த்தா, இல்லை அவர் தேர்வு எழுதுறதை நம்ம பார்த்து சொல்கிறோமா? இல்லையே. அவருக்கு அந்த அனுபவம் தான் கைராசி உள்ள மருத்துவர், நல்லா கை தேர்ந்தவர்னு சொல்கிறோமே. சரி, இன்ஜினியரையே எடுத்துக்கொள்ளுமே. தேர்வில் மட்டும் நீ எப்படி வீடு கட்டுவேன்னு கேட்கக்கூடாது, அதை கட்டி காட்ட சொல்லணுமே. அப்போ தானே தெரியும் எங்கே தவறு நடக்குது. தாளில் தெரியுமா? தேர்வு தாளில் தெரியாது ஐயா. ஆகியால பள்ளி வாழ்க்கை இந்த சலிப்பாக்கும் தேர்வு முறையை மாற்றி அமைக்கணும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் மாதிரி நல்லா பேசுகிறீங்க. என்ன நல்ல பதில், பாராட்டுறேன். அடுத்து எக்ஸாம் ரொம்ப சலிச்சுக்கிறீங்க, பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் போடுறாங்க, காலையில் எழுப்பி விடுறாங்க, பாரதியாரெல்லாம் இழுக்கிறீங்க, மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஹோல் டே விளையாடணும்னு சொல்கிறது மாதிரி. சரி, அந்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணுற எல்லாமே உங்கள் முன்னேற்றத்திற்காகத்தானே? அப்போ தேர்வுமுறை திரும்பவும் சரியானதாக தானே இருக்குது. நான் சொல்கிறேன், ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா. நான் சொன்னீங்க என்னோடய உரையில் நான் பாரதியார்லாம் இழுத்தேனே. பார்க்க போனால் பாரதியார் அவரோட பள்ளி வாழ்க்கை முழுமையாக முடிக்கல. இருந்தாலும் அவர் 18 மொழியை கற்றுக்கொள்ளலையா? கற்றுக்கலையா? எப்படி கற்றுக்கிட்டாரு? பள்ளி வாழ்க்கையை நிறுத்தினால தானே. ஏன் பள்ளி வாழ்க்கையை நிறுத்தினாரு? தேர்வை வச்சு அவரை சலிப்பூட்டி பள்ளி வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. அதனால தான் பள்ளியிலேருந்து மீண்டு 18 மொழியை கற்றுக்க முடிஞ்சிச்சு தானே. ஐயா, பள்ளி வாழ்க்கை சலிப்பூட்டும் தேர்வு முறையை மாற்றி அமைத்தா நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக பள்ளிக்கு போவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வேலை, எங்கள் காலத்தில் நீ பிறந்திருந்தால் இந்த மாதிரி பேச்சு போட்டிக்கெல்லாம் நீ இருந்தால் நாங்கள்லாம் வந்திருக்கவே மாட்டோம். அருமையாக பேசுகிறீங்க. வாழ்த்துக்கள் தர்ஷினி. நன்றி ஐயா.